ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்தியன் ஆர்மியில் வந்து நமக்கான ரிக்ரூட்மெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் மொத்தம் 3 விதமான ரேலி கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஏஆர்ஓ, அதாவது திருவண்ணாமலையில் நடக்கிற மாதிரியும், இன்னொன்று வந்து திருநெல்வேலி ரேலி பிளான் பண்ணியிருந்தாங்க, இன்னொன்று வந்து திருச்சி ரேலி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அஃபிஷியலாக அவங்க எதுக்காக மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை ரேலி மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்ட்டு திருநெல்வேலியும் திருச்சியும் வராதானா? கண்டிப்பாக இல்லை. அதுவும் வரதான் போதுங்க. எப்போ வேணால் அனௌன்ஸ் பண்ணலாம். நம்ம பி ரெடி. ஏன்னா எல்லாருக்கும் ஆள் தேவைப்படுது அங்கேயும். ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில், அதாவது ஒரு 20 நாட்களுக்குள்ளேயே இதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ரேலியில் இந்த டிஸ்ட்ரிக்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கடலூர், வெள்ளூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதை சேர்ந்தவங்க தான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்ளை பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி, கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்ளை பண்ணவங்க இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே ரேலி டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கே திருவண்ணாமலையில் நடக்க போகுதுன்னா அருணை இன்ஜினியரிங் காலேஜில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 16/1 2001, 31/1 2021 வரையும் நடக்க போகுதுங்க. அதாவது எப்போ? அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் தான் நடக்க போகுது. அப்போ நமக்கு ஓரளவுக்கு 1 மாதம் டைம் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ இந்த 1.5 மாதம் டைமில் நம்ம வந்து ஃபிசிக்கலுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, இவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து ஆக்சுவலாக நமக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? சோல்ஜர், ஜெனரல் டியூட்டி, டெக்னிக்கல். ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க நல்லா தெரியும். ஸோ ரீ அப்ளிகேஷனும் வந்திருந்தது. யார் அப்ளை பண்ணலையோ உங்களை பண்ணவும் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அடுத்த கட்டமாக எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா ஃபிசிக்கல் தான். ஏன்னா ஆர்மி ரேலியை பொறுத்தவரை முதல்ல ஃபிசிக்கல், அடுத்தது தான் ரிட்டன். ஸோ ஃபிசிக்கலுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ ஃபிசிக்கலுக்கு இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து டிசம்பர் 3 அன்னைக்கு வந்து பேச்சஸ் ஓப்பன் ஆக போகுது. ஸோ டிசம்பர் 3, 3/12/2020, அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி வந்து இதற்கான நியூ பேச்சஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்து ஃபிசிக்கல் தான் ஃபஸ்ட்டு. அதனால் எஃபர்ட் போட்டு நல்லா நாங்கள் கோச்சிங் தருவோம். ஏன்னா ஃபிசிக்கலில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் கோச்சிங் இருக்க போகுது. ஸோ வந்து ஜாயின் பண்ணி பயனடைங்க. ஸோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, திருநெல்வேலி ரேலியும் திருச்சி ரேலி, இந்த 2 ரேலிக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இப்போத்துலேருந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் வரலாம். ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ அதையும் எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ரேலிக்கு முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல். ஸோ சைட் பை சைடு இங்கே வந்து நாங்கள் ரெகுலர் கிளாஸஸும் எடுத்துகிட்டு தான் போவோம். அதாவது வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கான கோச்சிங்கும். ஏன்னா ஃபிசிக்கல் தேர்ந்தவங்க ரிட்டன்லையும் சில நேரத்தில் மிஸ் ஆகுது இல்லை. ஸோ ரிட்டனுடைய கோச்சிங்கும் சைட் பை சைட் போயிட்டு தாங்க இருக்கும். அதாவது இம்பார்ட்டன்ட் ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் தான் நடத்த போகிறாங்க. ஸோ வந்து சேர்ந்து பயனடைந்து கொள்ளுங்கள். ஸோ பேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/12/2020. அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. வந்து சேர்ந்து பயனடைந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.